Hi everyone, this is Arul from Joes IES Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெகுலரா நம்ம ஒரு சீரிஸ் கொண்டு போயிருக்கோம். மேக்ஸ்ல ஜீரோவா இருக்க நம்ம எப்படி மேக்ஸ்ல ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஃபுல் கான்செப்ட்ல ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிற மேக்ஸ் சீரிஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 7. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தங்கமுத் சார் அவங்களோட பேசிக் கிளாஸஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது எந்த ஆர்டர்ல படிக்கணும், நம்ம எப்படி மேக்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் சீரியஸாவே என்ன பண்ணோம் கொண்டு போயிருக்கோம். இன்னைக்கு டே 7, 6 டேஸ் வந்து பக்காவா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 6 டேஸ்ல மேக்ஸ்னா என்ன, மேக்ஸ்ல பேசிக்கா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் ஓவர்வியூ, அதுக்கான ஒரு டெஸ்ட், அதுக்கான டிஸ்கஷன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ ஒரு மேக்ஸ்ல ஒரு டாபிக் எப்படி எடுக்கணும், அந்த டாபிக் நம்ம எப்படி படிக்கணும், அது எப்படி டெஸ்டா கேட்கறாங்க, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க டிஎன்பிசில, அப்போ நம்ம எப்படி ஆன்சர் பண்றோம் அப்படிங்கிற ஃபுல் அனலைசிஸ்மே ஒரு டாபிக் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? கண்டிப்பா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வந்து இப்பதான் மேக்ஸ் நல்லா லேர்ன் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து அடுத்தடுத்து எங்களை என்ன பண்ணும், பெஸ்டா மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இதோட இமேஜஸ் ஃபுல்லாவே நம்மளோட ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல வந்து இப்போ இந்த டாபிக் நம்பர் சிஸ்டம் பார்க்க போறோம். இதோட இமேஜஸ், பிஒய்க்கு இமேஜஸ், ஏதாவது இம்பார்ட்டன்டா உங்களுக்கு கண்டென்ட் ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு கீழேயே வந்து இந்த வீடியோ கீழேயே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸோட பிடிஎஃப்மே வந்து நம்ம ஜோஸ் இன்னையில இருந்து வரும். ஜோஸ் டெலகிராம் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு நம்ம டெலகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு எந்த ஒரு பிடிஎஃப் மிஸ் ஆகாம இதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க யாரா இருந்தாலும் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம், அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிஒய்க்கு சீரியஸ்மே அதில் வரப்போகுது. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளோட ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளோட பிஒய்க்கு கொஸ்டின்ஸை இப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் அப்படிங்கிற வேல மேக்ஸ் ரிலேட்டான விஷயங்களுமே நம்ம என்ன பண்ண போறோம், அப்டேட் பண்ண போறோம். இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிற சோர்ஸ். அதே மாதிரி நான் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து நிறைய பேர் ரீச் ஆகணும். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸா கால் பண்ணிடுவாங்க, சார் நான் வில்லேஜஸ் இருந்து படிக்கிறேன், இன்னைக்கு தான் மேக்ஸ் வீடியோ பார்த்தேன், நம்ம 6 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே ஒரு 100 டேஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தாங்கன்னா அவங்க 100 டேஸ் லாஸ் தானே. அதனால உங்களால முடிஞ்ச அளவு படிக்கிற குரூப்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்க முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி டெக்னிக்கல் படிக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனலை ரெஃபர் பண்ணுங்க. ஏஇ ஜேடிஓ அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், சிவில் இன்ஜினியரிங் இருக்காங்க அப்படின்னா தாராளமா ரெஃபர் பண்ணலாம். மேக்ஸ் எப்படி கொண்டு போறோமோ அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டும் பக்காவா கொண்டு போறோம். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், எனக்கு கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஓகே, வாங்கப்பா இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம். எப்பயுமே மேக்ஸ்ல ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக்கை ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணணும். அனலைசிஸ் பண்ணி அதுல என்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னா தமிழ்ல எண்ணியல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எண்ணியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் சிஸ்டம் என்ன சொல்லுவாங்க, எண்ணியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுல மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னா 8 டைப் இருக்கு. பேசிக்கா அந்த 8 டைப் இதுல அட்வான்ஸா போய்கிட்டே இருக்கும். அவ்வளவு நமக்கு தேவையில்ல. டிஎன்பிசி லெவல்ல நமக்கு பேசிக், டிஎன்பிசி இல்ல ரயில்வே லெவலுக்குமே இந்த 8 டைப் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே நம்பர் சிஸ்டம் போதும். இது தாண்டி வேற எதுவும் பார்க்க தேவையில்ல. ரயில்வேக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரயில்வே எக்ஸாம்ஸ்ல வந்து டைம் கம்மியா இருக்கும். ஆனா டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் 1 மினிட் தாராளமா இருக்கும். ஓகேவா, அந்த டைமிங் வேரியேஷன்ஸ்க்குமே தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் பேட்டர்ன் சேமா தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்பர் சிஸ்டம் பொறுத்தளவு ரொம்பவே ஈஸியான டாபிக். ஈஸியா மனப்பாடம் இல்ல, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற டாபிக். ஓகே, இதுல நீங்க படிக்க போறது வெறும் 5 ஃபார்முலா மட்டும்தான். இந்த 5 ஃபார்முலா படிச்சீங்க அப்படின்னா அந்த டாபிக் முடிஞ்சிச்சு, வேற எதுவுமே தேவையில்ல. இந்த 5 ஃபார்முலா இப்போ வந்து ஏன் கூட நீங்க ஒரு 5 மினிட்ஸ் நீங்க வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 5 ஃபார்முலாஸ்மே உங்க மைண்ட்ல நான் ஏத்திடுவேன். அது என்னோட ரெஸ்பான்சிபிள். நீங்க கவனிக்க போறது இந்த 5 நிமிஷம், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம 5 நிமிஷம் நீங்க கவனிக்க போறீங்க, அது மட்டும்தான். ஓகே, வாங்க ஃபார்முலாக்குள்ள போலாம். நம்பர் சிஸ்டம் எண்ணியல்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா எண் வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல். எண் வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல், அல்லது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இங்கிலீஷ்ல அப்படின்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப் டு என். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப் டு என் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும். அதே கொஸ்டின்ஸ் வந்து சென்டென்ஸா கொடுத்தா இப்படி கேட்பாங்க. அதே இது வந்து லெட்டர்ஸா கொடுத்தாங்கன்னா 1 + 2 + 3 அப் டு என் இப்படி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸாகவும் கேட்கலாம். ஓகேவா, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம், தமிழ்ல கொடுத்தாங்கன்னா எண் வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல். அது இங்கிலீஷ்ல கேட்டாங்கன்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப் டு என். ஓகே, அது நமக்கு அது ஈக்குவேஷன்ஸ் கேட்டாங்கன்னா 1 + 2 + 3 அப் டு என். இந்த 3 வேலையும், இந்த 2 வேலையும் என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். ஃபார்முலா என்ன, n × n + 1 / 2. இன்னொரு டைம் சொல்லுங்க, n × n + 1 / 2. இன்னும் ஒரே ஒரு டைம்
n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைட் பை டூ. முடிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிளியரா? கண்டிப்பா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஃபார்முலா போலாம். இரண்டாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா n வரையுள்ள இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கம்னா என்ன? ஸ்கொயர் நம்பர். அப்போ சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் அப் டு n ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் அப் டு n. ஓகேவா? கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர். ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் ஒன் 2n பிளஸ் ஒன் டிவைட் பை 6. இன்னும் ஒரே ஒரு டைம் n இன்ட்டு n பிளஸ் ஒன் 2n பிளஸ் ஒன் டிவைட் பை 6. இன்னும் ஒரே ஒரு டைம் அப்படி ரஃப் நோட்ல எழுதி பாத்துங்க. n இன்ட்டு n பிளஸ் ஒன் 2n பிளஸ் ஒன் டிவைட் பை 6. ரெண்டு ஃபார்முலா கிளியரா? கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. தேர்ட் ஃபார்முலா n வரையுள்ள இயலெண்களின் கணங்களின் கூடுதல். n வரையுள்ள இயலெண்களின் கணங்களின் கூடுதல். கணம்னா என்ன? கியூப். அப்போ சம் ஆஃப் கியூப் நேச்சுரல் நம்பர் அப் டு n. கியூப் நம்பர் அப் டு n. ஓகேவா? இது ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு n கியூப். என்னது? 1 cube plus 2 cube 3 cube up to n cube equal to formula என்ன? n into n plus 1 divided by 2 the whole square. n into n plus 1 by 2 the whole square. மூணு ஃபார்முலா முடிஞ்சாப்பா? இந்த மூணு ஃபார்முலா மட்டும் ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் இயலெண்களின் கூடுதல் அப் டு n. ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2. வர்க்கங்களின் கூடுதல் ஸ்கொயர் சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் n into n plus 1 2n plus 1 divided by 6. மூணாவது என்ன? நமக்கு சம் ஆஃப் கியூப் நம்பர் அதாவது கன எண்களின் கூடுதல். அப்ப என்னது? n into n plus 1 divided by 2 the whole square. முடிஞ்சா? மூணு ஃபார்முலா கிளியரா? அடுத்த ரெண்டு ஃபார்முலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சம் ஆஃப் ஆட் நம்பர் அப் டு n, சம் ஆஃப் ஈவன் நம்பர் அப் டு n. அதாவது n வரையுள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல், n வரையுள்ள இரட்டைப்படை எண்களின் கூடுதல். ஓகேவா? ஒற்றைப்படை என்ன இதுல இருக்கும்? 1 3 5 7 9 இதெல்லாம் முடிஞ்சு அப்படின்னா ஒற்றைப்படை எண் ஆட் நம்பர். அது 2 4 6 8 0 இதுல முடிஞ்சு அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ் இரட்டைப்படை எண். ஓகேவா? இப்போ என்னது ஒற்றைப்படை அப்படின்னா ஃபார்முலா என்ன? ஸ்மால் n ஈக்குவல் டு கேபிட்டல் n ஸ்கொயர். இதை படிச்சுக்குவோம். உள்ள போகும்போது எப்படின்னு உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன். ஓகேவா? என்னது n வரையில ஒற்றைப்படைனா என்னது? ஒற்றைப்படை ஈஸியா இந்த இடத்துல என்ன கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்னா ஈக்குவலுக்கு அப்புறம் n ஸ்கொயர் பிளஸ் n வருமா இங்க n ஸ்கொயர் வருமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஒற்றைப்படை அப்படின்னா ஆட் நம்பர்னா இதுல ஸ்டார்ட் ஆகுது 1ல ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப ஈக்குவலுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவலுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் ஸ்மால் n ஈக்குவல் டு கேபிட்டல் n ஸ்கொயர். முடிஞ்சா? அதுக்கு அடுத்து இரட்டைப்படை ஈவன் நம்பர்னா எதுல ஸ்டார்ட் ஆகுது? 2ல ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப ஈக்குவலுக்கு அப்புறம் 2 டிஜிட் வருது. கேபிட்டல் n ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் n. முடிஞ்சா? கேபிட்டல் n ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் n. இந்த 5 ஃபார்முலா தான். இந்த 5 ஃபார்முலா படிச்சீங்க அப்படின்னா டாபிக்கே முடிஞ்சு, வேற எதுவுமே கிடையாது. சிம்பிள். இந்த 5 ஃபார்முலா படிச்சிட்டீங்களா? கண்டிப்பா படிச்சீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சிட்டீங்க அப்படின்னா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து 6 7 8 6th டைப் என்ன அப்படின்னா கம்பேரிஷன் டைப். கம்பேரிஷன் டைப் அப்படின்னா ஃபார்முலா 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுவாங்க. ஃபார்முலா 1க்கும் 3க்கு என்னப்பா டிஃபரன்ஸ்? n into n plus 1 divided by 2. இங்க n into n plus 1 divided by 2 the whole square. அதனால இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கம்பேர் பண்ணி கொடுக்கறது தான் வந்து 6th டைப் கம்பேரிஷன் டைப். அதே இதுல ரிவர்ஸ் டைப்பும் கேட்கலாம். கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கேட்கலாம், ஆன்சர் கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். அதனால கம்பேரிசன் அண்ட் ரிவர்ஸ் டைப் 6ல வச்சுக்கலாம். 7th வந்து டயக்ராம் டைப். டயக்ராம் வந்து ஏதாவது ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதுல எத்தனை சதுரம் இருக்கு, எத்தனை ஸ்கொயர் இருக்கு, எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு, செவ்வகம் இருக்கு, இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது உள்ள போய் நம்ம ரொம்ப பெருசா சால்வ் பண்ண போதில்ல. இதை விட சிம்பிளா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் ஒரு டாபிக் பார்ப்போம். அதுல நம்ம பார்ப்போம் இன்னுமே தெளிவா. ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் கொஸ்டின்ஸோட நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? சதுரம் ஸ்கொயர் அப்படின்னா ஃபார்முலா 2 யூஸ் பண்ணும். ஸ்கொயர்னா ஃபார்முலா 2. ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர்னா ஃபார்முலா 2 2 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப செவ்வகம் அப்படின்னா ஃபார்முலா 3. செவ்வகம் அப்படின்னா ரெக்டாங்கிள் அப்படின்னா ஃபார்முலா 3 யூஸ் பண்ணுவோம். ட்ரையாங்கிள் அப்படின்னா முக்கோணம் அப்படின்னா ஃபார்முலா 1 யூஸ் பண்ணுவோம். லாஸ்டா வந்து அப்ளிகேஷன் டைப். 8th டைப் என்ன? அப்ளிகேஷன் டைப். ஓகேவா? இப்போ இதை மட்டும் ரீகால் பண்ணிடலாமா? இதை ரீகால் பண்ணி அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, உள்ள போய் கடன்னு சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, நீ என்ன டாபிக் பார்க்க போறோம்? நம்பர் சிஸ்டம், தமிழ்ல எண்ணியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இல்ல நம்பர் சிஸ்டம்ல நீங்க பார்க்க போறது வெறும் 5 ஃபார்முலா தான். அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எண் வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல். அப்படியே வந்து ரீகால் பண்ணி பாருங்க. ரஃப் நோட்டை கையில வச்சுக்கோங்க. சொல்ல அப்படியே ரஃப் நோட்ல ஃபார்முலா எழுதி பாருங்க. எண் வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல் அல்லது இங்கிலீஷ்ல சொன்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப் டு n. ஈக்குவேஷன் என்ன? 1 + 2 + 3 up to n ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிளியரா? செகண்ட் ஃபார்முலா எண் வரையுள்ள வர்க்கங்களின் கூடுதல், இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல்.
சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் அப் டு n. ஓகேவா? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 டிவைட் பை 6. செகண்ட் ஃபார்முலா முடிஞ்சா? தேர்ட் ஃபார்முலா n வரையுள்ள கணங்களின் கூடுதல் கியூப் நம்பர் சம் ஆஃப் கியூப் நம்பர் 1 cube 2 cube plus 3 cube up to n cube equal to n into n plus 1 divided by 2 the whole square. முடிஞ்சா? fourth formula n வரையுள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் as sum of add numbers 1 plus 3 plus 5 up to n equal to small n equal to capital N square. ஒற்றைப்படை அப்படின்னா equal to ஒரே ஒரு டிஜிட் வரும். fifth என்னது? n வரையுள்ள இரட்டைப்படை எண்களின் கூடுதல் 2 plus 4 plus 6 up to n equal to இரட்டைப்படை அப்படின்னா 2ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஈக்குவல் அப்புறம் எத்தனை டிஜிட் வரும்? 2 டிஜிட். ஸ்மால் n equal to capital N square plus capital N. 5 ஃபார்முலா முடிஞ்சா? கண்டிப்பா படிச்சிருப்பீங்க நம்புறேன். அடுத்து 6th டைப் என்ன? கம்பேரிசன் அண்ட் நம்ம ரிவர்ஸ் டைப். क्वेश्चंस கொடுத்து ரெண்டு ஃபார்முலா கம்பேர் பண்ணுவாங்க 1 3. ஓகேவா? அதுக்கு 7th என்னது? நமக்கு டயகிராம் டைப். டயகிராம் அப்படின்னா ஸ்கொயர் அப்படின்னா ஃபார்முலா 2. ரெக்டாங்கிள் செவ்வகம் அப்படின்னா ஃபார்முலா 3. ட்ரையாங்கிள் அப்படின்னா ஃபார்முலா 1 யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். லாஸ்டா வந்து அப்ளிகேஷன் டைப். இந்த டைப்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது கிளியர் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த ஃபார்முலாஸை முடிச்சுட்டு ஒன்ஸ் ரஃப் நோட் எழுதி பார்த்துட்டு கொஸ்டின்ஸ்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸே ரொம்ப ஈஸியா இவ்வளவுதானா மேக்ஸ் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இதை படிக்காம நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 டைப்கானது தான் பார்க்க போறோம். 5 டைப்ல நான் ஒரு 10ல இருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ்குள்ள நான் சால்வ் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு 8 கொஸ்டின் 10 கொஸ்டின் நான் பண்ண பிராக்டிஸ் கொஸ்டினா தருவேன். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 5 டைப்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களை ஆன்சர் பண்ண முடியும். ஓகே வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா நம்மளோட ஜோஸ் ஐஎஸ் அகாடமி அப்படிங்கிற கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், டெலிகிராம் லிங்க் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்க. இதை நான் ஷேர் பண்ணிடுவேன். இது எந்த நோட்ல காப்பி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரிவிஷன் நோட்ல காப்பி பண்ணணும். ரிவிஷன் நோட்ல நம்பர் சிஸ்டம், டேபிள்ஸ், ஸ்கொயர், கியூப் முடிச்சிருப்போமா? இதுக்கப்புறம் இருக்காது ஏபிசிடி முடிச்சிருப்போம். இதுக்கப்புறம் இருக்கிறது நம்பர் சிஸ்டம் இருக்கணும். நம்பர் சிஸ்டமோட ஒரே ஒரு ஷீட்ல தான் இருக்கணும். அந்த ஷீட் நம்பர் நோட் பண்ணி இண்டெக்ஸ் பேஜ்ல நம்பர் சிஸ்டம் போட்டு எத்தனாவது பேஜ்ல இருக்கு அப்படிங்கறத அப்டேட் பண்ணிருக்கணும். அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து சார் நான் அப்டேட் பண்ணிட்டேன் ரிவிஷன் நோட்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, கமெண்ட்ஸ்ல. ஓகே, வாங்க क्वेश्चंसக்குள்ள போலாம். இதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி 6 கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இப்போ அந்த பிடிஎஃப்மே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. 1 + 2 + 3 up to n. இது ஈக்குவேஷன் 1 2 3 4 5 எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? இயலெண்களின் கூடுதல். ஃபார்முலா என்ன? ஃபார்முலா 1. கண்டுபிடிச்சிங்களா? அப்ப என்ன? 1 + 2 + 3 + 10 = என்ன? இதான் क्वेश्चन. நான் ஃபார்முலா 1 என்ன உங்களுக்கு புரியுதுக்காக எழுதுறேன். 1 + 2 + 3 + n = ஃபார்முலா என்ன? n × n + 1 / 2. இங்க n க்கு பதிலா என்ன இருக்கு? 10 இருக்கா? n க்கு பதிலா என்ன இருக்கு? 10. அப்ப இந்த 10 தூக்கி n க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணனும். அப்ப 10 + 1 / 2. 10 + 1 11. இங்க பிராக்கெட் இருந்துச்சுன்னா மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம். / 2. 1 2 2. 10ல எத்தனை 2 இருக்கு? 5 2. 5 2 10. அப்ப 5 × 11 55. ஆன்சர் என்ன? 55. ஆன்சர் A இஸ் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? புரியுதா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சா உங்களால சால்வ் பண்ண முடியும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. செகண்ட் क्वेश्चन போலாமா? செகண்ட் क्वेश्चन. அதே மாதிரி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்றீங்க. அதான் நான் நோட் பண்ணிட்டே வருவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன்லாம் தனியா கண்டக்ட் பண்ணலாம். லைவா கண்டக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி அந்த லைவ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க இன்டிமேட் பண்ணுங்க. அதுக்கு எது மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்குன்னு பிகினர் மேக்ஸ் தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் ஆட் பண்ணிருக்கோம். அதுவுமே கீழே இருக்கு. அந்த குரூப்ல ஆட் ஆயிட்டீங்க அப்படின்னா பிகினர் மேக்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி எப்போ வீடியோ வரும், ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறனால உங்களுக்கு வாய்ஸ் நோட் போடுவாங்க. ஓகே, செகண்ட், முதல் 20 இயலெண்களின் கூடுதல். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கேட்கலாம். முதல் 20னா 1 + 2 + 3 up to 20 = என்ன? இதான் क्वेश्चन. இந்த क्वेश्चन தான் இப்படி கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ். 1 + 2 + நேச்சுரல் நம்பர் இயலெண்கள் எது ஸ்டார்ட் ஆகுது? 1 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1 + 2 + 3 up to 20. ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்பர் 1 + 2 +
3 up to n equal to n into n plus 1 divided by 2. என்னோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் 20. அப்போ 20 இங்க பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் 20 plus 1 இங்க 20 plus 1 20 plus 1 21 கரெக்டா? டிவைட் பை 2 ஓ ரெண்டா 2 20 எத்தனை 2 இருக்கு ஓ 2 இங்க 10 10 2 இருக்கா அப்ப 10 into 21 எந்த ஒரு நம்பரையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கணும் அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கணும் 10ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா ஒரு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு அதே 100ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த நம்பரை அப்படியே எழுதி 2 ஜீரோ ஆட் பண்ணிடணும் 1000ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த நம்பரை அப்படியே எழுதி 3 ஜீரோ ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு ஓகேவா ஆன்சர் என்ன 210 ஆன்சர் B is correct answer clear third question sum of square number up to 15 15 வரையுள்ள இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன 15 வரையுள்ள அப்படின்னா 1 square plus 2 square plus 3 square up to 15 square equal to என்ன ஃபார்முலா என்ன 1 square plus 2 square plus 3 square up to n square equal to n into n plus 1 2n plus 1 divided by 6 ஓகேவா என்னோட வேல்யூ என்ன இங்க n ஸ்கொயர்ல எடுக்கக்கூடாது n தான் இங்க ஸ்கொயருக்கு இங்க ஸ்கொயருக்கு போயிருது அப்ப என்னோட வேல்யூ 15 அப்ப 15 இங்க 15 plus 1 இங்க 2 into 15 plus 1 கரெக்டா இங்க எல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம் அப்ப பெருக்கல் 15 plus 1 16 பெருக்கல் 2 into 15 எவ்வளோ 2 15 30 30 plus 1 31 டிவைட் பை 6 ஓகேவா ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் 2ஆல் அடி ஆகும்னு பாருங்க 16 2ஆல் அடி ஆகுமா இதுல 3 2 இருக்கு இதுல 8 2 இருக்கு அடுத்து எது 3ஆல் அடி ஆகும்னு பாருங்க 15 கண்டிப்பா 3 அடி ஒரு 3 3 ஐ 3 15 அப்ப என்ன நம்பர்லாம் இருக்கு 5 8 31 இதானே இருக்கு ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாமா 5 8 எவ்வளோ 40 40 into 31 முதல் 4ஆல 31 பெருக்குங்க 4 30 4 3 12 அப்ப எவ்வளோ 120 4 into 30 120 1 into 4 4 அப்ப 124 இந்த ஒரு ஜீரோ ஆட் பண்ணா 1240 அப்படிங்கிறது ஆன்சர் ஆன்சர் என்னது 1240 புரியல அப்படின்னா கவனிச்சுக்கோங்க 40 into 31 ஓகேவா ஃபர்ஸ்ட் இதுல 30 plus 1 பிரிச்சுக்கிறேன் இந்த ஜீரோவை அப்படியே நான் கீழே ஆன்சர்ல கொண்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த 4 வச்சு ஃபர்ஸ்ட் 30 மல்டிப்ளை பண்ண போறேன் ஜீரோ நான் கன்சிடர் பண்ண போறது இல்ல ஜீரோ நான் கீழே ஆன்சர் கொண்டு வந்துட்டேன் இப்போ 4 வச்சு 30 மல்டிப்ளை பண்றேன் 4 into 30 எவ்வளோ 4 3 12 இந்த ஜீரோ ஆட் பண்ணா 120 அடுத்து 4 வச்சு 1 மல்டிப்ளை பண்றேன் மல்டிப்ளை பண்ணா 124 அப்ப இங்க 124 போட்டோம் அந்த ஜீரோ அப்படியே போட்டாச்சு அப்ப ஆன்சர் 1240 அப்படிங்கிறது ஆன்சர் ஆன்சர் B is correct ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 16 plus 17 plus 18 plus 75 ஓகேவா ஃபார்முலா என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தானே ஸ்கொயர் கியூப் ஏதாவது வரல ஃபார்முலா என்ன 1 plus 2 plus 3 plus up to n equal to n into n plus 1 divided by 2 இதான ஃபார்முலா ஓகேவா இப்போ இந்த ஃபார்முலா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா இங்க எது கொடுத்துருக்காங்க 16ல இருந்து கொடுத்துருக்காங்க அப்ப என்ன அப்படின்னா இது ஸ்கேலிங் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலா 1ல இருந்து 75ன்னு கொடுத்தாங்கன்னா என்னோட வேல்யூ 75ன்னு போட்டு என்ன பண்ணுவோம் சால்வ் பண்ணிடுவோம் கரெக்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு 16ல இருந்து என்ன அப்ப எது வேண்டாம் 1ல இருந்து 15 எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதான் மீனிங் ஓகேவா அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா 1ல இருந்து 75 வரைக்கும் மொத்தமா கண்டுபிடிச்சிடணும் என்னோட வேல்யூ 75 வரைக்கும் என்ன பண்ணணும் மொத்தமா கண்டுபிடிச்சிடணும் எது எனக்கு வேண்டாம் 15 வரைக்கும் எனக்கு தேவையில்லை அப்ப 16க்கு முன்னாடி என்ன இருக்கு 15 தானே அப்ப 15 வரைக்கும் எனக்கு தேவை கிடையாது அப்ப அதை என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணிடணும் என்னோட வேல்யூ 15ன்னு போட்டு என்ன பண்ணோம் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிச்சு மொத்த வேல்யூல இருந்து 15 வரைக்கும் கண்டுபிடிச்ச வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 16ல இருந்து 75 என்னன்னு கிடைச்சிடும் சிம்பிள் புரியுதாப்பா சிம்பிள் வேற எதுவுமே கிடையாது அவங்க 1ல இருந்து 75 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா என்னோட வேல்யூ 75 என்ன பண்ணுவோம் அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு போச்சு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 16ல இருந்து 75 என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப எனக்கு எது வரைக்கும் தேவையில்லை 1ல இருந்து 15 எனக்கு தேவையே கிடையாது அப்ப இதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன எது வேண்டாமோ அதை மைனஸ் பண்ணோம் அவ மொத்தமா கடிச்சு என்ன பண்ணோம்
1ல இருந்து 75 வரைக்கும் என்னோட வேல்யூ 75 போட்டு என்ன பண்ணணும், ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சணும். அப்ப இது மொத்த வேல்யூ. அப்ப எது வரைக்கும் எனக்கு தேவையில்ல, 1ல இருந்து 15 தேவையில்ல. அப்ப எண்ல இருந்து என்னோட வேல்யூ 15 வரைக்கும் கண்டுபிடிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்த வேல்யூல அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 16ல இருந்து 75 என்ன அப்படின்னு கிடைச்சிரும். சிம்பிள். ஓகேவா? இப்போ 2 தடவை ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம். இங்க 75 போட்டா n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2. அப்போ 75 பிளஸ் 1 76 டிவைட் பை 2. ஓகேவா? மைனஸ் 15க்கு பதிலா 15 பிளஸ் 1 16 டிவைட் பை 2. ஓகேவா? இது அடிக்கலாமா? 1 2 2 77ல 3 2 இருக்கு, 8 2 16, 1 2 8 2 16. ஓகே, 75 38ஆல நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? 75 38ஆல இத 10 பிளஸ் 10 பிளஸ் 10 பிளஸ் 5 பிளஸ் 3ன்னு பிரிச்சுக்கலாமா? ஆட் பண்ணா ஈஸியா இருக்கும், அதனால சொல்றேன். இப்போ 10ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த நம்பரை அப்படியே எழுதணும். ஒரு 0 ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு, ஒரு 10 முடிஞ்சிச்சு. இன்னொரு 10க்கும் அதே மாதிரி தான் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 10க்கும் அதே மாதிரி தான் முடிஞ்சிருச்சு. 5 அப்படின்னா இதுல பாதி 700ல பாதி 350, 50ல பாதி 25, அப்ப 375. ஓகேவா? அதுக்கடுத்து 3ஆல மல்டிப்ளை பண்ணா 2 × 75 150, 3 × 75 3 21, 3 5 15, அப்ப 225. இதை ஆட் பண்ணலாமா? 5 5 10, பேலன்ஸ் 1 1 6 6 5 11, 11 5 16, 16 7 23, 23 2 25. ஓகேவா? பேலன்ஸ் 2. அதுக்கடுத்து என்ன? 2 2 2 3 5, 5 7 12, 12 7 12 19, 19 7 26, 26 7 28. அப்ப 2850 மைனஸ் 15 × 8, 10 × 8 80, 5 × 8 40, 80 பிளஸ் 40 120. மைனஸ் பண்ணலாமா? 2850ல இருந்து 100 மைனஸ் பண்ணா எவ்வளோ? 2750. 2750ல இருந்து 20 மைனஸ் பண்ணா 2730 ஆகுமா? அப்ப ஆன்சர் 2730 அப்படிங்கிற ஆன்சர். ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஓகே. 11th கொஸ்டின் இதுவும் அதே மாதிரி தான், ஸ்கேலிங் டைப் தான். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி தான். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? 1ல இருந்து 25 வரைக்கும் என்ன பண்ணலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் தேவையில்ல, 11ல இருந்தா என்னன்னு தெரியணும். அப்ப என்ன பண்ணோம்? என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 25 எடுத்து என்ன பண்ண சப்ஸ்டிட் பண்ணோம், மொத்த வேல்யூ மைனஸ் எது வரைக்கும் தேவையில்ல? 10 வரைக்கும் தேவையில்ல, அது என்ன கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணா முடிஞ்சிச்சு. ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் அப்படின்னா n × n plus 1 2n plus 1 டிவைட் பை 6. சால்வ் பண்ணலாமா? n அப்படியே எழுதிப்போம் 25, n plus 1 25 plus 1 26, 2 × 25 எவ்வளோ? 2 × 25 50, 50 plus 1 51 டிவைட் பை 6. முடிஞ்சிச்சா? இது சப்ஸ்டிட் பண்ண எப்படின்னு புரியுதா? புரியலன்னா இன்னொரு டைம் கவனிச்சுக்கோங்க. இதுக்கு சப்ஸ்டிட் பண்ண பாருங்க. மைனஸ் என்னோட வேல்யூ 10, அப்ப n இருக்கா? n பதிலா 10 போட்டாச்சு. பிராக்கெட் இருக்குன்னா பெருக்கல். அடுத்து என்ன இருக்கு? n plus 1, என்னோட வேல்யூ 10, அப்ப 10 plus 1 11 இன்ட்டு 2 இன்ட்டு பிளஸ் 1 2n plus 1, 2 இன்ட்டு n எவ்வளோ? என்னோட வேல்யூ 10, 2 இன்ட்டு 10 20, 20 plus 1 21 டிவைடட் பை கீழே என்ன நம்பர் இருக்கு? 6, அந்த 6 போட்டா முடிஞ்சிச்சு. சிம்பிள். கிளியரா? இப்ப அடிக்கலாமா? எந்த நம்பர் 2ஆல போகும்? 3 2 6, 13 2 26. டேபிள் படிச்சீங்கன்னா ஈஸியா ஞாபகம் இருக்கும். காலையில ஃபர்ஸ்ட் டேபிள படிங்க. இப்ப இதுல எந்த நம்பர் 3ஆல அடியாகும்னு பார்க்கலாமா? 3ஆல அடியாகும்னு என்ன கண்டிஷன்? எல்லாத்தையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணோம். 2 5 கூட்டினா 7, 3ஆல் வராது. 1 3 கூட்டினா 4 வராது. 5 1 கூட்டினா 6, கண்டிப்பா 3ஆல் அடியாகும். 1 3 3, இதுல ஒரு 3 இருக்கு, பேலன்ஸ் 2 1. எத்தனை? 2 1 தானப்பா. 5 3 15, 6 3 18, 7 3 21. அப்ப இங்க என்ன இருக்கு? 25 × 13 × 17. இங்க மைனஸ் 3 2 6, 5 2 10, 1 3 3, 7 3 21. இங்க என்ன இருக்கு? 5 × 11 × 7. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம். 13யும் 17யும் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, 13 × 17
10 × 17 170, 3 × 10 30, 3 × 7 21. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 × 17 51 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ 1 பேலன்ஸ் 2, இங்கே 1 15 12 பேலன்ஸ் 1 22, 221. 221 25 × 221, இதை 25ஆல மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 25ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதை 10 + 10 + 5 எடுத்துக்கலாமா? இப்போ 5 எடுத்தோம் அப்படின்னா ஒரு நம்பரை 10ஆல மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பரை அப்படியே எழுதிக்கணும், ஒரு 0. அகைன் 10ஆல பண்ணால் அந்த நம்பரை அப்படியே எழுதணும், ஒரு 0. அகைன் 5ஆல பண்ணால் இதில் பாதி, 2000ல் பாதி 1000, 200ல் பாதி 100, 10ல் பாதி 5. ஆட் பண்ணால் 5 2 5 5. இப்போ 5525 அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சர். மைனஸ் 5 × 7 எவ்வளோ? 35. 35 × 11, இதை 10 + 1 எடுத்துக்கலாமா? 11. 35 × 10 350, 1 × 35 35. அப்போ 5 8 3 385ங்கிறது ஆன்சர். ஓகேவா? இது வரைக்கும் சால்வ் பண்ண கிளியரா? இப்போ 5525ல இருந்து ஃபர்ஸ்ட் 300 மைனஸ் பண்ணுங்க. 300 மைனஸ் பண்ணீங்கன்னா 5225 வருமா? 5225 அதை வச்சுக்கோங்க. 5225 இதுல 85 மைனஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் 85ல 25 மைனஸ் பண்ணிருங்க. அப்போ 5200 இருக்கும். இதுல 25 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோப்பா? 60 இருக்குமா? அப்போ 5200ல 60 மைனஸ் பண்ணா 5140 அப்படிங்கிறது ஆன்சர். 5140ங்கிறது ஆன்சர். 5140 ஆன்சர். சி இஸ் கரெக்ட். ஓகேவா? ஓகேவாப்பா? ஓகே. அடுத்த கொஸ்டின் என்ன? 2² + 4² + 6² 40². ஓகேவா? இப்போ இங்க என்ன கொஸ்டின்னா 2² + 4² + 6² + 40² என்ன? இது நம்ம கொஸ்டினா மாத்திருமா? ஃபர்ஸ்ட் இது என்ன? 1² 2² + 2² 2² + 3² 2² + 20² 2² ஈக்குவல் டு என்ன? இந்த கொஸ்டின் அப்படி கொடுத்துருக்காங்க. 1² எவ்வளோ? 1. 2² எவ்வளோ? 4. அப்போ 4 தானே. அப்போ 2² எவ்வளோ? 4. ரெண்டு சேமா வருதா? அப்போ இங்கே 2² எவ்வளோ? 4. இங்கே 2² 4. 4 4 16. அப்போ 4² எவ்வளோ? 16. சிம்பிள். இப்போ இங்கே 3² எவ்வளோ? 9. 2² எவ்வளோ? 4. 9 4 36. அப்போ 6² எவ்வளோ? 36. 20² எவ்வளோ? 400. 2² 4. அப்போ இங்கே 40². 40² எவ்வளோப்பா? 20². 2 4 00வா? அப்போ என்னது? கரெக்டாக 20² 400. 400 × 40 14 4 4 16 00 1600. அப்போ 40² 1600. சிம்பிள். அவ்வளோதான். ஓகேவா? இந்த கொஸ்டின் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல என்ன காமனா இருக்கு? 2² காமனா இருக்கா? அப்போ 2² எல்லாத்தையும் வெளியில எடுங்க. இதுல 2² போச்சுன்னா 1² + 2² + 3² up to 20² ஈக்குவல் டு என்ன? இதான் கொஸ்டின். இப்போ நம்ம ஃபார்முலா வந்துச்சா? ஃபார்முலா என்ன? n × n + 1 2n + 1 / 6. ஓகேவா? இப்போ இதுல எடுத்தோம் அப்படின்னா ஃபார்முலா என்ன? இப்போ n பதிலா என்ன பண்ணும்? 2² அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 20 n பதிலா என்ன பண்ணோம்? 20 சப்ஸ்டிட் பண்ணுவோமா? n 20 தானே. அப்போ 20 20 + 1 21 2 × 20 40 40 + 1 41 / 6. ஓகேவா? இப்போ இதுல 3 2 இருக்கு, இதுல 10 2, இதுல 1 3, இதுல 7 3. ஓகேவா? அதுக்கு அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணலாமா? இங்க 10 2² இருக்கு, இங்க 10 7 41 இருக்கு. ஃபர்ஸ்ட் 41ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணிருங்க. 1 7 7 3 21 4 28. ஓகேவா? 41 7 287. அதோட 10 மல்டிப்ளை பண்ணா 2² அப்படியே இருக்கும். 2² எவ்வளோ? 4. 10 மல்டிப்ளை பண்ணா இன்ட்டு 2870. 2870 அவ்வளவுதான். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடலாமா? மல்டிப்ளை பண்ணா என்ன? 4 × 2000 8000. 4 × 800 4 8 32 3200. 4 × 70 3020 4 28 280. ஆட் பண்ணா 0 8 4 11. அப்போ ஆன்சர் என்ன? 11 480.
ஆன்சர் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். 11480 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். சம் ஆஃப் த கியூப் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப் டு 10, அதாவது 10 வரையுள்ள இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். அதாவது என்ன? 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு 10 கியூப் ஈக்குவல் டு என்ன? ஃபார்முலா என்ன நமக்கு? 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு n கியூப் ஈக்குவல் டு n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ என்ன? 10. அப்போ என்னக்கு பதிலாக 10 போட்டா 10 இன்ட்டு 10 பிளஸ் 1 11 டிவைட் பை 2. 4 2 5 2 10 த ஹோல் ஸ்கொயர். 5 இன்ட்டு 11 55 த ஹோல் ஸ்கொயர். 55 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் ஷார்ட்கட் என்ன பார்த்தோம்? அந்த நம்பரை பிரிச்சுக்கணும். 25 5 5க்கு அடுத்த நம்பர் என்ன? 6. 5 இன்ட்டு 6 30. ஆன்சர் 30 25 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஓகேவா? இதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதே கொஸ்டின்ல ஸ்கேலிங் டைப் கேட்குறாங்க. ஃபார்முலா 3ல ஸ்கேலிங் டைப். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இன்னும் எலாபரேட்டா பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து 1ல இருந்து 20 வரைக்கும் கொடுத்துருந்தா என்ன பண்ணுவேன்? கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு வந்து 11ல இருந்தா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது வரைக்கும் தேவையில்ல? 1ல இருந்து 10 வரைக்கும் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் மொத்தமா கண்டுபிடிக்கணும். 20 வரைக்கும் என்னோட வேல்யூ மைனஸ் என்னோட வேல்யூ எது வரைக்கும் தேவையில்ல? இதுக்கு முந்தின நம்பர் 10 வரைக்கும் தேவையில்ல. ஃபார்முலா என்ன? கியூப்னா தேர்ட் ஃபார்முலா n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இதில் என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? 20 இன்ட்டு 20 பிளஸ் 1 21 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எது வரைக்கும் தேவையில்ல? 10 வரைக்கும் தேவையில்ல. அப்போ 10 என்னோட வேல்யூ 10 இன்ட்டு 10 பிளஸ் 1 11 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். 4 2 10 2 20. 4 2 5 2 10. 10 இன்ட்டு 20 21. அந்த நம்பர் அப்படியே எழுதி ஒரு 0 ஆட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. மைனஸ் 5 இன்ட்டு 11 55 தான் ஹோல் ஸ்கொயர். 21 ஸ்கொயர் எவ்வளோ? 441. 441 0 ஸ்கொயர்னா 00 மைனஸ் 55 அப்படின்னா 5000 30 25. ஓகேவா? ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ என்ன வரணும் அப்படின்னா 44லேருந்து 3000 கழிக்கணும். 44லேருந்து 3000 கழிச்சா அவ்வளோ 41. ஆன்சர் எங்கே இருக்கு? இதான் ஆன்சர். வேற எதுவும் செக் பண்ண அவசியமே கிடையாது. அதில் 100லேருந்து 25 கழிச்சா 75. அப்போ 41 75 ஆன்சர். சிம்பிள். 41 75 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? அடுத்து 9th கொஸ்டின். இது வந்து என்னது? 4th டைப். ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் இரட்டைப்படை எண்களின் கூடுதல் கேட்டிருந்தாங்களா? இதுல ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நோட் அப்படின்னு போட்டு ஃபார்முலா ஷீட்ல எழுதி வச்சுக்கோங்க. முதல் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கொடுத்திருக்க என்னோட வேல்யூ கேபிட்டல் என். ஓகேவா? அதே இது வரையுள்ள இங்கிலீஷ்ல அப் டு அப்படிங்கிற வேர்டு மென்ஷன் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா அது ஸ்மால் என். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நமக்கு என்ன கொஸ்டின்ஸ்குள்ள போலாமா? 25 வரையுள்ள, அதாவது சம் ஆஃப் ஆட் நம்பர் அப் டு. அப் டுனா என்ன? வரையுள்ள என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மால் என். அப்ப கொடுத்திருக்கிறது ஸ்மால் என்னோட வேல்யூ ஸ்மால் என் ஈக்குவல் டு 25. ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ஒற்றைப்படை ஃபார்முலா என்ன? ஸ்மால் என் ஈக்குவல் டு ஒற்றைப்படைனா 1ல ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்கும். கேபிட்டல் என் ஸ்கொயர். ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இப்போ நமக்கு என்ன தேவை? கேபிட்டல் என் ஸ்கொயர் தான் தேவை. நமக்கு என்ன இருக்கு? ஸ்மால் என் தான் இருக்கு. அப்ப இது என்ன பண்ணணும்? கேபிட்டல் என்னா மாத்தணும். எப்படி சார் மாத்துறது? அப்ப என்ன அப்படின்னா கொடுத்திருக்க நம்பரை 2ஆல டிவைட் பண்ணிட்டா கேபிட்டல் என்னா மாறிடும். இப்போ கொடுத்திருக்க நம்பர் என்ன? 25. 25 2ஆல டிவைட் பண்ண என்ன? 12.5 வருமா? அப்படி பாயிண்ட் ஃபிராக்ஷன்ஸ்ல வரக்கூடாது. அது போல என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண் கொடுத்தாங்கன்னா பிளஸ் 1 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம். 25 பிளஸ் 1 26/2 13. இதான் என்னது? கேபிட்டல் என். இந்த கேபிட்டல் எண்ணை இங்க சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு. 13 ஸ்கொயர் எவ்வளோ? 169. ஆன்சர் சி இஸ் கரெக்ட். சிம்பிள் பா, வேற எதுவும் இல்லை. கொடுத்துருக்கிறதுல முதல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்டா கேபிட்டல் எண் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க வேல்யூ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சிச்சு. அதே வரையுள்ள அப் டு மென்ஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஸ்மால் என் கொடுத்துருக்காங்க, அது கேபிட்டல் எண்ணா மாற்றணும். கேபிட்டல் எண்ணா மாற்றணும் என்ன பண்ணும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணா முடிஞ்சிச்சு. அது ஈவன் நம்பரா இருந்தா அப்படி 2ஆல் டிவைட் பண்ணா கேபிட்டல் எண்ணா மாறிடும். ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபிராக்ஷன்ஸ்ல வரக்கூடாது. 1 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். சிம்பிள், அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.
இந்த கொஸ்டின் போலாமா? 10th கொஸ்டின். முதல் 25 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். முதல் அதாவது ஃபர்ஸ்ட்னு கொடுத்தா என்ன? கேபிட்டல் என் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் என் ஈக்குவல் டு 25. கிளியரா? ஃபார்முலா என்ன? ஒற்றைப்படை அப்படின்னா ஸ்மால் என் ஈக்குவல் டு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் வரும். டைரக்டா கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 25 தான் ஹோல் ஸ்கொயர். 25 ஸ்கொயர் எவ்வளோ? 25. 3 இன்ட்டு 2 3 2 அடுத்த நம்பர் 3. அப்போ 6 3 625. ஆன்சர் பி இஸ் கரெக்ட். கிளியரா? 11th கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? 20 வரையுள்ள இரட்டைப்படை எண்களின் கூடுதல் காண்க. 20 வரையுள்ள இரட்டைப்படை எண்கள். அதாவது வரையுள்ள அப்படின்னு கொடுத்தா என்ன? ஸ்மால் என் கொடுத்துருக்காங்க 20 அப்படின்னு. இரட்டைப்படை ஃபார்முலா என்ன? ஸ்மால் என் ஈக்குவல் டு இரட்டைப்படைனா 2ல ஆரம்பிக்கும். ஈக்குவலுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரும். என் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் என். அப்போ ஸ்மால் என் கொடுத்தா என்ன பண்ணணும்? கேபிட்டல் என்னா மாற்றணும். கொடுத்துருக்க நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். 20 ஈவன் நம்பர். அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணால் 10ன்னு வருமா? அப்போ கேபிட்டல் என் ஈக்குவல் டு 10. இந்த 10 தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சு. 10 ஸ்கொயர் பிளஸ் 10. 10 ஸ்கொயர் எவ்வளோ? 100 பிளஸ் 10 110 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஓகேவா? அதுக்கடுத்து 12th கொஸ்டின். இந்த முதல் இரட்டைப்படை எண்கள் 20 இரட்டைப்படை எண்களின் கூடுதல். முதல்னா என்ன? கேபிட்டல் என் கொடுத்துருக்காங்க. முதல் நாளே ஃபர்ஸ்ட் அப்படின்னா கேபிட்டல் என் தான். இரட்டைப்படை ஃபார்முலா என்ன? கேபிட்டல் என் ஈக்குவல் டு ஸ்மால் என் ஈக்குவலுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரணும். என் ஸ்கொயர் பிளஸ் என். இதை அப்படியே டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு. 20 ஸ்கொயர் பிளஸ் 20. 20 ஸ்கொயர் எவ்வளோ? 400 பிளஸ் 20 420 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் சி இஸ் கரெக்ட். கிளியரா? இந்த 5 டைப்ல உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ண முடியுமா? 5 டைப் கிளியராப்பா? ஓகே. உங்க பிராக்டிஸ்க்கு ஒரு 8 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 8 கொஸ்டினுமே சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த செஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த செஷனை ஃபர்தரா இதே மாதிரி கண்டினியூவா கொண்டு போலாமா, இல்லடா உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன சீரியஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாபிக்னா 2 நாள் அல்லது 3 நாள்ல முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு அந்த டாபிக்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 20 ல இருந்து 25 கொஸ்டின் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டெஸ்ட்டுக்கு ஒரு நாள், டிஸ்கஷன்ஸ்க்கு ஒரு நாள் வேண்டாம். அது எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். டாபிக் முடிஞ்ச உடனே அதுக்கடுத்த நாள் என்ன பண்ணோம், டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் முடிச்ச உடனே என்ன பண்ணோம், டிஸ்கஷன். டெஸ்ட் கொஸ்டின் மேக்ஸிமம் காலையில போட்டு ஈவினிங் டிஸ்கஷன், அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம். ரெகுலரா கண்டினியூவா கொண்டு போற மாதிரி பிளான் பண்ணுவோம். அது ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு நம்ம டெலகிராம் குரூப்ல நான் அந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் எடுத்து இதுக்கோட ஆன்சர்ஸை நம்மளோட கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணும் போது மட்டும்தான் நம்ம இந்த காம்படிஷனுக்குள்ள இருக்கோம், மற்றவங்களுக்கும் நமக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்மளும் படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தோண ஆரம்பிக்கும். அதுதான் மேக்ஸை வந்து பெரிய லவ் பண்றதாவே அர்த்தம். மேக்ஸ் எந்த அளவுக்கு நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கணும், மேக்ஸோட பெரிய மேஜிக் என்ன தெரியுமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா கத்துக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது தேட ஆரம்பிக்கணும். எந்த ஒரு விஷயமே தேடினா கண்டுபிடிப்பேன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரிதான் மேக்ஸ். பயம் சார் இது வரமாட்டேங்குது, இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இன்னும் 6 கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கும். அதே மாதிரி இது ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. 100வது நாள் போகும்போது நீங்களே எனக்கு வந்து இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணுவீங்க, சார் மேக்ஸ் அவ்வளோ எனக்கு ஈஸியா இருக்கு, இப்பதான் நான் மேக்ஸ் வந்து ரொம்பவே ஃபுல்லா கத்துக்கிறேன், டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்தா என்னால எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஹாப்பி நியூஸா நான் சொல்லுவீங்க. அந்த ஒரு ஹோப்போட டெய்லியுமே மேக்ஸ் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட செஷன்ஸ்ல என்ன வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், யூடியூப் எல்லாமே இந்த ஒரு கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நம்ம ஷேர் பண்றோமோ அது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எவ்வளோ கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூபா.